கட்டட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா, பில்டிங் ஒர்க்கர்ஸ் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு படித்தாலும் கூட Zomato, Swiggy அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு போக தவிர, ஆ இந்த மாதிரி டெலிவரி ஜாப் இந்த மாதிரி ஜாபுக்கு தான் போவேன் அப்படிங்கிறத தவிர நிறையா இந்த மாதிரி. ஆனால் ஒரு பில்டிங் கட்டட தொழிலாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பில்டிங் ஒர்க்கர்ஸ் ஜாப் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பில்டிங் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது இம்பார்ட்டன்ஸ், அதோட வேல்யூ அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் எவ்வளோ தேவை, அதில் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறது கிடையாது. அதாவது அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸே மக்கள்கிட்ட வருது இல்லைங்களா, அந்த ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 3ல் 1 மடங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டிங் ஒர்க்கர்ஸ் மூலமாக தான் வருது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இது மெயினான தொழில் என்றைக்குமே உழுகாத தொழில். இப்போ உடை, இப்போ ஐடி கம்பெனி பாருங்கள் டிவால்வ் ஆகுது, கீழே வருது. ஏஐ எல்லாம் அடுத்தடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக கம்மியாகிறாங்க. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். போக போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இது மாறுது. ஸோ ஐடிலேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே டவுன் ஆகாத தொழில் பார்த்திங்கன்னா உணவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம். ஸோ இது 3மே சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள், ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய தொழில்கள் பார்த்திங்கன்னா வியாபாரம், இதெல்லாம் என்றைக்குமே டவுன் ஆகாது. ஸோ அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்டதில் இருப்பிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், சம்பாரித்து அந்த பணத்தை நீங்கள் கொண்டு போடுறான், அவன் ஒரு வீடு வாங்கி இடம் வாங்குறது தான் அப்போ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்போ இடம் வாங்குறது மூலமாக அப்போ அவங்களோட ஏர்னிங்ஸ், லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் பூரா மக்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்கே ஒருத்தர்கிட்ட அது மக்கள் புழக்கத்துக்கு வரதே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் தான் வருது. இப்போ நானே பர்சனலாக பார்த்திங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் தான். கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் கோயம்புத்தூரில் ரன் பண்ணிட்டுருக்கோம். அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற பேரில். பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பில்டிங் நாங்கள் ஒரு 1 crore ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேபருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs மேலே லேபருக்கே வருது. மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஸோ இதில் ஈக்குவலண்ட்டாக மெட்டல்ஸ்க்கு வர்றதை விட உங்களுக்கு லேபர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாக வருது. அப்போது 30-40 lakhs லேபருக்கே வருது. இதில் அங்கே நீங்கள் மெட்டல்ஸ் வாங்கும்போதும் கூட அதுலேயும் மெட்டல்ஸ் இறக்குறது, மெட்டல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதுலேயும் லேபர் நிறையா இருக்குது. ஸோ லேபர் சார்ஜ் அப்படிங்கிறது மெட்டல்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறத விட லேபர் சார்ஜ் அப்படிங்கிறது அதிகமாக வருது. அதுவும் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் தான் அதிகமாக வருது. கட்டட தொழிலாளர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக வருது பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களோடது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலவரம் பார்த்திங்கன்னா 1200 அப்படிங்கிறது ஒரு மேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேலரி அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஐடி கம்பெனி படிச்சுட்டு இப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ரெவென்யூ, ஒரு தடவை மேசன் அப்படிங்கிறது ஆகிட்டாங்கனாலே பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்பரோ ஒரு ஹெல்ப்பரு, ஆண் ஹெல்ப்பரோ பெண் ஹெல்ப்பரோ அவங்க ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெகுலராக அவங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. அப்படின்னு சொன்னால் செய்கிறாங்க, அவ்வளோதான். உடற்பழைப்பு தான் அது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி இருக்கும், போக போக பழகிடும். இப்போ ஹெல்மெட்டெல்லாம் போட்டு இதே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட ஹெல்மெட்டெல்லாம் போட்டு நீட்டான காஸ்டியூமில் ஒரு மெக்கானிக் அப்படிங்கிற மாதிரி காஸ்டியூமில் நீங்கள் பில்டிங் ஒர்க் செஞ்சீங்கன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு நிறைய. ஸோ இதையே ஒரு வேலையை மக்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போது இப்படி மக்கள் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற பணங்கள் மக்கள்கிட்ட திரும்பி சேர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் சேருது. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போடுறாங்க பில்டிங் கட்டுறதுக்கு தான், இடம் வாங்குறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு. அப்பேற்பட்ட பில்டிங் கட்டுறதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் மெட்டல்ஸ் காஸ்ட் கம்மி தான், லேபர் காஸ்ட்டு ஜாஸ்தி. இந்த வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமாக தான் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அப்போது பணங்கள் நிறைய புழக்கமாகக்கூடிய இடங்கள்லாம் இந்த இடம் இருக்குது, மக்கள்கிட்ட திரும்பி போகிற இடங்களாக இருக்குது. கவர்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஹவுசிங் லோன் போட்டு வாங்குறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட்ஸு இந்த மாதிரி லேபர் மூலமாக தான் வெளியே போகுது, மக்கள்கிட்ட பணப்பழக்கம் ஆகுது, மக்கள்கிட்ட வருது. பார்த்திங்கன்னா இப்போ உடனே நீங்களே எடுத்துக்கங்க, நார்த் இந்தியன்ஸில் பாருங்கள், நிறையா லேபர்ஸ் எல்லாம் பாருங்கள் அதிகமாக பில்டிங் ஒர்க் தான் வராங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ பழக்கவழக்கம் இருக்குது. வேலைவாய்ப்புகள் ஈக்குவலான்ட்டாக இருந்தாலும் பணப்பழக்கம் இருக்குது, வேலைவாய்ப்பு ஆளுகளுக்கு இல்லை.
ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதையே வந்து மக்கள் வந்து இந்த மாரி படிச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை இல்லன்னு சொல்லிட்டு வந்து Zomatoக்கு போகிறாங்க, டெலிவரி பாய்ஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆனா நீங்க இந்த மாரி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வரணும். நினைக்கிற மாரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து அவ்வளோ வந்து ஈஸி அப்படிங்கிறது ஹார்டெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரெய்னிங்காக வந்து நீங்கள் வந்து ஹெல்ப்பரா போனா கூட வந்து 2, 3 நாள் வேலையை கற்றுக்கலாம். அப்படிலாம் ஒண்ணும் பெருசாலாம் கிடையாது. சொல்லுவாங்க நெறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. அது கஷ்டம், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. சாதாரணவங்க கூட கொஞ்சம் டெக்னிக்கல் மைண்ட் இருந்தால் போதும் ஈஸியா கற்றுக்கலாம். அனலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடைசி ஹெல்ப்பரா ஒர்க் பண்ணாங்க கூட, இப்போது பில்டிங் ஹெல்ப்பரா மட்டும் கிடையாது. நெறைய ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது, டைல்ஸ் லேயிங் ஒர்க் இருக்குது, பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. பெயிண்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி தான் ஒரு வகையில. அதெல்லாம் ரூ. 1000க்கு மேல தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஒர்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் தான். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கல் எடுத்து, மண் எடுத்து சமக்கணும் மட்டும் கிடையாது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் கூட நீங்கள் நினைக்கிற மாரி வந்து டெக்னிக்கலாக மட்டும் தெரிஞ்சா போதும். படிச்சவனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு வாங்க நெறைய பேர். நெறைய பேர் வந்து படிச்ச இன்ஜினியர்ஸ் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி ஹார்டான ஜாபுக்கு வரது கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவாக, தப்பா கீழ்த்தனமான ஆளுங்க பண்ணுற ஒர்க்குன்னு நெனைக்கிறாங்க. ஆனா வந்து கட்டட தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவ்வளோ ரெவென்யூ இருக்குது. ஐடி கம்பெனிக்கு போய் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி திடீர்னு ஹார்டாக வீக்கா போகிறத விட, வீக்கா போக சான்ஸ் இருக்குது. ஆனா இது அப்படி கிடையாதுங்க. ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக கடைசி வரைக்கும் நீங்க ஃபிட்டாக இருப்பீங்க. கண்ணு தெரியிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒரு டைம் நீங்கள் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்க இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹிந்திக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண தமிழ் கேட்கக்கூடிய சம்பளத்துக்கு ஈக்குவலாக கேட்குறாங்க. ஸோ இந்த பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு சேர்த்து வச்சு வர பணங்கள் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் லேபர் மூலமாக வடநாட்டுக்கு தான் போகுது தவிர வந்து தமிழ்நாட்டுக்கு உபயோகம் கிடையாது. எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெர்சனுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஹெச்ஆர் இருந்தாலும் கூட. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. ஸோ வந்து இப்படி இருக்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான இது ஒரு ஒரு வேலையாகவே, ஒரு தொழிலாகவே வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அப்படி மட்டும் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இப்போது ஒரு பில்டிங் ஒர்க்கர்ஸ் அப்படின்னாலே வந்து சும்மா ஒரு அக்லியே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நான் இப்போ நிறைய ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டு ஒரு நல்லா ஒரு நீட்டான ஒரு சூட் போட்டு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. ஃபாரின்லாம் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இப்போ கிடையாது. ஆனால் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அது அவ்வளோ ஒரு இதுவான ஒரு பேடான ஒர்க் கிடையாது. நல்ல ஒரு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒர்க்கு தான். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ஒர்க்கு தான். பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் பில்டிங் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பில்டிங் எடுத்து ஓனாக செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் டிகிரி எல்லாம் வேணும். பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கணும். நிறைய இதெல்லாம் இருக்குது. எக்கனாமிக்லாம் நிறைய இருக்குது. டிப்ளமேட்டிக் மைண்டில் இருக்கணும். ஆனால் பில்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அப்படி எதுவும் தேவை கிடையாது. சொன்னால் செஞ்ச போதும் ஒர்க் அவ்வளோதான் ரெகுலராக. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கெல்லாம் வந்து ஒன்டர்ஷிப் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. நிறையா கான்ட்ராக்ட் பேஸ் ஒர்க் நிறையா இருக்குது. ஸோ இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஓன் டைமுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு போனால் கூட ஈஸியாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பெர் டே வந்து 1200லேருந்து ஈஸியாக அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தில் 2026 இருக்கக்கூடிய நிலவரத்தில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இது உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாதுங்க. கல் மண் எடுத்தால் சமைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்துடுச்சு. லோடிங்க்கெல்லாம் வந்து மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆளுங்களை யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லா டீம்லேயுமே, எல்லா ஒர்க்லேயுமே. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. தயவுசெய்து வந்து இந்த மாதிரி நிறைய வேலை இல்லாத ஆளுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நீங்கள் உள்ளே வாங்க. படித்தவங்க கூட உள்ளே வாங்க, தப்பு கிடையாது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு 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 டிசிப்ளினாக இல்லாமல் பண்ணுறதுனால தான் வந்து அதை நீங்கள் பார்க்குறதுனால தான் உங்களுக்கு அது நெகட்டிவாக படலாம். ஆனால் அதில் அந்தளவுக்கு பணமும் இருக்குது, அந்தளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை வாய்ப்பெல்லாம் வந்து வெளி மாநிலங்கள் வந்து பறிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பணமும் கம்மி கிடையாது, ஈக்குவலாக தான் வாங்குறாங்க வெளி மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட. ஸோ இது நீங்கள் உள்ளே வரலாம். ஒரு டிசிப்ளின் மட்டும் கொண்டு வந்து ஒரு கேப் மாதிரி போட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபாரினில் ஒர்க் பண்ணுற பில்டிங் ஒர்க்கர்ஸ் மாதிரி நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை கிடைக்கும். இந்த ஒர்க்குக்கு மரியாதை இல்லைன்னா நிறைய உள்ள வரது கிடையாது. ஆனால் அந்த ஒர்க்கோட குவாலிட்டி அவ்வளோ இருக்குது. இப்போ பாருங்கள், எந்த ஃபீல்டு பண்ணாலுமே வந்து அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச ஒர்க்கு அதுக்கு பர்மனெண்ட்டாக நிற்கிறது கிடையாது. இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்காரங்க கோடிங் மாடலில் கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சிருது குறிப்பிட்ட நாளில்.
டாக்டரு எல்லாமே கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சிற ஒரு பொருளாக தான் இருக்குது. ஆனால் பில்டிங் ஒர்க் மட்டும் தான் வந்து நீங்கள் ஒரு கல் எடுத்து வச்சிங்கன்னா பர்மனெண்ட்டாக 80 வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நம்ம உழைப்பு வந்து எப்போவுமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான உழைப்பு அந்த பில்டிங் ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பணமும் புழக்க வழக்கமும் இருக்குது. கால்வாசி பணங்கள் பார்த்திங்கன்னா வந்து அந்த பில்டிங் மூலமாக தான் மக்களுக்கு வருது. அதில் கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் மூலமாக தான் மக்களுக்கு வந்து பணப்புழக்க வழக்கமே அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரியான அற்புதமான ஒரு வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் உள்ளே வரணும். அதை வந்து ஹெசிடேட் பண்ணிவிட்டு வந்து கீழ்த்தரமாக நினச்சிட்டு வெளியே போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது வேலைக்கு கேவலப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம எக்கானமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இங்கே வெளியில் மாநிலங்களோட கட்டுப்பாடுக்கு அந்த எக்கானமி போகும்போது அது வந்து நம்மளுடைய பெரிய லாஸாக நமக்கு மாறுது. நிறைய இது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புகள், அருமையான ஒரு சில வேலைவாய்ப்புகள் சுதந்திரமான வேலை நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. நேரத்துக்கு டீ, பழம் இதெல்லாம் ஈஸியாக நினச்சா லீவ் போட்டுக்கலாம். அப்படி வந்து எல்லா விதமான ஃப்ரீடம்ஸோடு வந்து ஒரு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் ஒர்க்கு அப்படிங்கிறது தான். நல்ல ஒரு இதுக்கேற்ற சம்பளம் கூட நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்குக்கு வந்து ஹெசிடேட் பண்ணாமல் பில்டிங் ஒர்க்குக்கு வந்து வரணும். அவ்வளோ வந்து வேக்கண்ட் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்மனெண்ட் சம்பளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே போய் வந்து நைட்டும் பகலும் ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் இருக்கீங்க. உண்மையாக பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கில் வந்து இண்டிபெண்டன்ட் சுதந்திரம் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே இந்த ஒர்க்கை வந்து மதித்து வரணும். இந்த மாதிரி டீசெண்டாக டிசிப்ளினாக வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்குக்கு மரியாதை அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மடி வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஒர்க்கோட வேலையும் அதிகமாகும். அவ்வளோ பணமும் பழக்கமும் இருக்குது, நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்கும் எதிராக. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இனிமேலாவது வந்து நம்ம தமிழ்நாடு எக்கனாமியும் அதிகமாகும். வெளியே போகிற பணங்கள் ஃபுல்லாக ஸ்டே ஆகும்போது எக்கனாமி நல்லாயிருக்கும், வேலைவாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து இனிமேல் கட்டட தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து கட்டட தொழிலாளிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒர்க்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள், அதையும் மதிங்க. அதுக்கும் வந்து டீசெண்டாக ஒர்க் பண்ணால் வரலாம். இதில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கல் மண் சமைக்கிறது கஷ்டமாக, உங்களுக்கு கல் மண் எடுத்து வேலை செய்கிறது கஷ்டமாக உங்களுக்கு இருந்தாங்களோ அதுலேயும் பெருசாக ஈஸியாக ஹெல்ப்பர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஈஸியாக எடுத்து கொடுக்கலாம், செஞ்சுக்கலாம். அப்படியும் கஷ்டமாக தான் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்குது, ப்ளம்பிங் ஃபீல்டு இருக்குது, கெமிக்கல் ஒர்க்கு இருக்குது, வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் இருக்குது, உங்களுக்கு நிறைய விதமான ஒர்க்ஸ் நிறையா இருக்குது, பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, நிறைய விதமான ஒர்க்கு நிறைய இல்லை, டைல்ஸ் லேயிங் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்லாம் சம்பளம் இது ஈக்குவலாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா உண்ண உடை இருப்பிடம், உணவு இருப்பிடம் உடை அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு நீங்கள் மக்கள் சேர்த்து வைக்கிற பணங்களை ஃபுல்லாக செலவுன்றது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தான். அப்பேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அதிகமான ஒரு பணப்பழக்கமாகிறது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் லேபர்ஸ், கட்டிட தொழிலாளர்கள் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான். அந்த பகுதி செய்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளுக்கு இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கல் லெவலில் வேலைவாய்ப்பு லெவலில் நம்ம லாஸாக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஸோ மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த வேலைக்கெல்லாம் வரணும். அதை ஹெசிடேட் பண்ணாமல், அதை கூச்சப்படாமல், அதையும் நீங்கள் ஒரு மதிப்பு இல்லாமல் வந்தால் மதிப்பு இருக்காது. ஹெல்மெட் மாதிரி போட்டு ஒரு டீசெண்டாக வர ஆரம்பிச்சிடணும். அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு வேலை தெரியாதுன்னு நினைக்கிறவனுக்கு வருத்தப்படாதீங்க. ஹெல்ப்பராக வந்து சேருங்க. ஹெல்ப்பருக்கே இன்றைக்கி 500 மேலே சம்பளம். அப்படி சேர்ந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் நீங்கள் நிறைய பேர் வந்து வேலை கற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலும் 1 வீக்கில் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா மேசன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் அந்த மேசனாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியும் போகலாம், அந்த சர்க்கிள்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அருமையான ஃபீல்டாக இருக்குது. இந்த அருமையான ஒரு ஃபீல்டில் வந்து அதிகமாக ரெவன்யூ வர ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விட்டுட்டு ரெவன்யூ இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் டெம்பரவரி ஒர்க் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. ஸோ தயவுசெய்து வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் ஒரு கூடியது என்ன அப்படின்னா கட்டட தொழில் அப்படிங்கிறது, கட்டட தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஃபீல்டையே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒர்க்கு தான். அதை வந்து உணர்ந்து வாங்க, இந்த ஃபீல்டுக்கு ஒர்க்குக்கு வாங்க. இது உங்களுக்கு மட்டும் லாபம் இல்லாமல் மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர்த்தோட வேலைவாய்ப்புகள் அதிகமாகும். நல்ல ஒரு அருமையான ஒரு பணப்புழக்க வழக்கமாகக்கூடிய ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனாதையாக இருக்குது. இது வந்து வேசையாக யாரும் கிடையாது. உள்ளே வாங்க தயவு செஞ்சு. இது இப்போ மூலமாக பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடோட எக்கனாமி மட்டும் அதை வளர்றது மட்டும் இல்லாமல், தமிழ்நாட்டோட பணங்கள் உள்ளேயே சுற்றுறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய ஈஸியான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த கட்டட தொழில் அப்படிங்கிறத மதித்து இந்த வேலைக்கு வந்து நிறைய பேர் உள்ளே வரணும்னு தாழ்மைன்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பரத் கிஷோர்,
அம்மன் கன்சல்டன்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நல திட்டமிடல் நபர். நன்றி, வணக்கம்.